20 வீடு மட்டும் பிரைவேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கோயம்புத்தூர் LNT பைபாஸ் ரோட்ல கற்பகம் காலேஜ் கிட்டே கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்குங்க. 3 சென்ட் லேண்ட் ஏரியால 1800 ஸ்கொயர் ஃபீட்ல நல்ல ஒரு ஸ்பேசிஸான 3 BHK வீடா வீட்டை சுத்தியுமே இடம் கொடுத்து கட்டி இருக்காங்க. இது ஃபர்னிஷ்ட் வீடுங்கிறதுனால வீட்டுக்குள்ள ட்ரெண்டியா இன்டர்வொர்க்ஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் ஒரு பெட்ரூம்ல ஹிட்டனா அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம் வார்ட்ரோப் குள்ள இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுல இருக்கக்கூடிய 3 பெட்ரூமே 10x16 சைஸ்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாஸ்டர் பெட்ரூம்ஸ் தாங்க. வீட்டோட டெரஸ்ல கசிபோலா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு டெரஸ் டைனிங் மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க. இங்க மொத்தம் ஒரு 20 வீடு இருக்குன்னு சொன்னாங்க. அதை வந்து பேசிக், கம்ஃபர்ட், லக்ஸரி இந்த மாதிரியான ஒரு 3 செக்மெண்ட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டை கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரை வச்சு 3.5 சென்ட் லேண்ட் ஏரியால 1800 ஸ்கொயர் ஃபீட்ல டியூப்ளெக்ஸ் மாடல் 3 BHK வீடு 4 டாய்லெட்டோட கட்டியிருக்காங்க. இது வந்து G+1 டைப்ல அமைச்சிருக்கக்கூடிய வீடு தான். ஆனால் வீட்டோட டெரஸ்ல சோலார் பேனலாக கொடுத்து ஒரு கசிபோவை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறதுனால பார்க்கறதுக்கு G+2 மாதிரி தெரியுதுங்க. சிங்கிள் என்ட்ரி எக்ஸிட்டோட அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பிரைவேட்டான கம்யூனிட்டிங்கிறதுனால சுற்றியும் 9 அடிக்கு காம்பவுண்ட் வால்லாம் கட்டி டெம்பிள், கார்டனு, வாக்கிங் ட்ராக்கு, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, ட்ரைனேஜ், தார் ரோடு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, 24x7 செக்யூரிட்டி, CCTV கேமரா, சர்வேலன்ஸ் மாதிரியான அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் 12க்கு 21ங்கிற அளவில் தாராளமாக ஒரு பெரிய செடான் கார் நிறுத்தி 2 வீலர்ஸ் எல்லாம் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ், வாலுக்கு கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ், பில்லர்ஸுக்கு எல்லாமே டெக்ஸ்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமூலையில் போர்வெல் வாட்டர் சம்பளம் இருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு பெரிய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்து இந்த இடத்துல அவுட்டரில் கேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷனை வந்து செக்யூர்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வீட்டை சுற்றியும் 5 இடத்துல CCTV கேமரா வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நடந்து வந்துக்கலாம். எல்லா சைட்லையுமே செட்பேக் ஸ்பேஸ் இருக்கு. வீட்டோட பார்க்கிங் ஏரியாலையும் CCTV கேமராலாம் பொறுத்து இருக்கிறாங்க. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் அமைச்சிருக்குங்க. உள்ளே வந்ததும் 16க்கு 20ங்கிற அளவில் நல்ல ஒரு பெரிய லாவிஷான ஹால் கொடுத்துருக்குறாங்க. லிவிங் ஏரியாவோட சீலிங்கில் சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்கான ஒரு ஃபால் சீலிங் இருக்குது. நல்ல ஸ்ட்ரிப் லைட்ஸு, ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து வார்ம் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு மல்டிமீடியா டிவி நெட் வந்துடுது. நல்ல வார்மான லைட்டிங் ஒர்க்கோட டிவி பேனலு, செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸு, அண்டர் கேபினெட்ஸு, அது போக ஷோபீஸஸில் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவோட நார்த் சைட் வால் ஃபுல்லாமே கோல்டன் கலர் மெட்டாலிக் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரியான ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே வால் சைடில் கார்னரில் CCTV கேமராக்கான மானிட்டரையும் பொறுத்திருக்கிறாங்க. நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி இந்த வீட்டில் ஒரு தனி பூஜை ரூம் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரினா உட்டன் டோர் கொடுத்துருக்குறாங்க. இதோட அளவு 3.5 உள்ள ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட ஒரு கிரனைட் டாப் கொடுத்துருக்குறாங்க. லிவிங் ஸ்பேஸோட கிழக்கு பக்கம் இந்த வீட்டோட அக்னி மோடில் வாஸ்துப்படி வீட்டோட கிச்சன் கம் டைனிங்கை 10க்கு 16ங்கிற அளவில் நல்ல ஒரு ஸ்பேசிஸான கிச்சன் கம் டைனிங்காக ரெடி பண்ணி மாடுலர் கிச்சனாக நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. கிச்சன் சைடில் வாலுக்கு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் யூ டைப்பில் கிரனைட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சிங்கெல்லாம் பொறுத்திருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கு இந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே வர ஸ்பேஸ் ஃபுல்லாமே அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்கில் பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் இருக்கிற மாதிரியான நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. தனியாக கிரைண்டர் மிக்சியில் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் டோரோட ஒரு பெரிய டால் யூனிட்டு, RCC லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லாஃப்ட் கபோர்டு இருக்குது. அது போக வால் யூனிட், இந்த மாதிரி ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் நிறையா இருக்குது. இதில் லைட் ஒர்க்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. இங்கே நம்ம பார்த்த ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாம் போக இந்த கிச்சன் கம் டைனிங்லே மேற்கு பக்கம் தனியாக ஒரு ஸ்டோர் ரூம், யூட்டிலிட்டி ரூம், அது போக ஒரு இன்வெர்டர் ரூம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அளவு 3க்கு 10ங்க. உள்ளுக்குள்ளே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். தேவையில்லாத பொருளாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி UPS எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸுமே இங்கே இருக்குது. லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் டெடிக்கேட்டடாக வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு யூட்டிலிட்டி ரூம் இருக்குங்க. 6க்கு 7ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இங்கே ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் வீட்டோட செட்பேக் ஸ்பேஸ் போகிறதுக்கான டோரு, லெஃப்ட் சைடில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமோட டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம்.
இந்த சைடு வால் ஃபுல்லாமே வார்டர் ஸ்பேஸு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, லாஃப்ட் கபோர்டு இருக்குது, ஸ்டடி டேபிள் மாதிரியான இன்டெக்ஸோட ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கு இந்த பெட்ரூமில் 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. அது போக ஒரு சைடு வால் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. சீலிங்கோட கார்னர்ஸ்ல எல்லாம் பிளாஸ்டா பாரிஸ் டிசைன்ஸு, கார்னர்ஸ்ல எல்லாம் ஸ்பாட்லைட்ஸ்லாம் பொறுத்திருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே கோல்டன் கலரில் மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு உட்டன் லுக்கில் ஃபைபர் டோர் மாட்டியிருக்கிறாங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் 4.5க்கு 6.5 அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்கை ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற கான்செப்டில் செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சாண்ட்ரார் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாகுவார் பிராண்டில் மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டோட ரைட் சைடு அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ் போகிறதுக்கான ஒரு எக்ஸிட் டோருங்க. சேஃப்டிக்காக உட்டன் லுக்லேயே இருக்கிற மாதிரியான ஸ்டீல் டோராக கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே தான் வீட்டை சுற்றி அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது வீட்டோட பேக் சைட் செட்பேக் ஸ்பேஸுங்க. இந்த செட்பேக் ஸ்பேஸ்லேயே நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது, துணி காப்பதற்கான ஆங்கிள் இருக்குது. அது போக ஒரு அவுட் சைட் காமன் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபைபர் டோர் மாட்டியிருக்கிறாங்க. 3.5க்கு 6.5 அளவில் இந்தியன் ஸ்டைலில் இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வால்க்கும் கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஸ்பேஸில் தெற்கு பக்கம் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டார்கேஸ் வந்து கிரனைட் அண்ட் டெயில் ஒர்க்ஸோட ரெடி பண்ணி ஹேண்டல்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்கேஸை பயன்படுத்தி மேலே வந்துட்டிங்கன்னா ஒரு பெரிய லாபி ஸ்பேஸ் இருக்குது. இந்த லாபி ஸ்பேஸ்லேருந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனி எல்லாம் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்தலாம். இந்த பெட்ரூமை 10க்கு 16 அளவில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாதிரியே தான் சேம் ஆசிட்டிஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல். இந்த சைடு வால் ஃபுல்லாமே டெக்ஸ்சர் ஒர்க்ஸு, சீலிங்கில் கார்னர்ஸ்ல எல்லாம் ஸ்பாட் லைட்டு, பிளாஸ்டா போரஸில் டிசைன் ஒர்க்ஸு, ஸ்டோரேஜுக்கு இந்த சைடு வால் ஃபுல்லாமே வார்டர் ஸ்பேஸு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட் கபோர்டு இருக்குன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது போக இந்த பெட்ரூமில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த பெட்ரூமுக்கு மட்டும் தனியாக ஒரு ப்ரைவேட் பால்கனி கொடுத்துருக்காங்க. அது போக அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. இங்கே நம்ம பார்க்குறது 5க்கு 6.5 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். இங்கேயும் ஃப்ளோரிங்கில் ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற கான்செப்டில் செப்பரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அது போக டெயில் ஒர்க்ஸும் பார்க்கறதுக்கு பெட்ரூமோட இன்டி ஒர்க்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் பால்கனிங்க. 5க்கு 7.5 அளவில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் மாதிரி லே பண்ணியிருக்கிறாங்க மேட் ஃபினிஷிங்கில். இங்கேருந்து நம்ம பார்த்தாவே தெரியுது அந்த LNT ஹைவே வந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸுங்க, ரொம்ப நியர்பைலேயே இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட 3வது பெட்ரூமை பார்த்தலாங்க. இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 16 அளவில் கொடுத்துருக்குறாங்க. பட் இங்கே நிறைய இன்டர்வர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா வெளிச்சமாகவும் இருக்குது. கார்னரில் தனியாக ஒரு ஸ்டடி யூனிட் மாதிரியே ரெடி பண்ணிட்டாங்க. புக் ஷெல்ஃப் மாதிரி நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு. அது போக இந்த ஸ்டடி யூனிட்டோட வால் ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த பெட்ரூமில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குங்க. இந்த சைடு நமக்கு ஸ்லைடிங் டைப்பில் வந்து ஒரு கிளாஸ் டோரோட வார்ட்ரோப் கொடுத்துருக்குறாங்க மிரர் செட்டப்போட. இது போக ஹிட்டனா இந்த வார்ட்ரோப்ல இருக்கக்கூடிய டோர் ஓப்பன் பண்ணி என்டர் ஆகிற மாதிரி இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமை பிளான் பண்ணியிருக்கிறாங்க. வார்ட்ரோப் டோர் ஓப்பன் பண்ணி அது போக டாய்லெட் கம் பாத்ரூமை டோர் ஓப்பன் பண்ணி என்டர் ஆகிக்கலாங்க. இதோட அளவு 5க்கு 6.5ங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ண போகிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி சாண்ட்ரார் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார் பிராண்டில் மாட்டி கொடுத்துருவாங்க. வீட்டோட செட்பேக் ஸ்பேஸ் ரீச் ஆகும்போது சேஃப்டிக்காக உட்டன் லுக்கில் கொடுத்துருக்கக்கூடிய மெட்டல் டோர் மாதிரியே தான் இங்கேயும் உட்டன் லுக்கில் மெட்டல் டோர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஃப்ரண்ட் சைடில் ஒரு பெரிய ஓப்பன் டெரஸ் இருக்குது, ஓப்பன் பால்கனி. ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் இந்த இடத்துல இந்த வீட்டோட 4th 5th பெட்ரூம்லாம் கூட நல்லா ஸ்பேசிஸாகவே எடுத்துக்கலாம். இல்லை ஒரு பெரிய ஹால் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஹோம் தேட்டர் எடுத்துக்கலாங்க. இங்கே ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து நமக்கு டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் வந்து MS அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட டெரஸில் ஒரு பெரிய கசிபோ மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி மேலே வந்து சோலார் பேனல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக 2 பெரிய வாட்டர் டேங்க் இருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு கோயம்புத்தூரில் அந்த LNT பைபாஸ் கற்பகம் காலேஜுக்கு பக்கத்துலேயே LNT பைபாஸ்க்கு மேலேயே 20 வீடு மட்டும் ப்ரைவேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே கட்டியிருக்காங்க. இந்த வீடு வந்து சேலுக்காக கட்டியிருக்காங்க. இங்கே வந்து பேசிக்கு, கம்ஃபர்ட், லக்ஸரி இந்த மாதிரியான ஒரு 3 செக்மெண்ட்டில் வந்து வீடு கொடுத்துட்ருக்காங்க. பேசிக்னா நமக்கு சிவில் ஒர்க்கு ஃபிட்டிங்ஸோட ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. கம்ஃபர்ட் அப்படின்னு போயிட்டீங்கன்னா ஃபால்ஸ்டிங் ஒர்க்கு, மாடர்ன் டிவி யூனிட், மாடுலர் கிச்சனு, வார்ட்ரோப் ஸ்பேஸு, CCTV கேமரா, வாட்டர் ஹீட்டர் இந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதே லக்ஸரி போயிட்டீங்கன்னா நான் கம்ஃபர்ட்டில் சொன்னதெல்லாம் தாண்டி சோலார் பவர் பேனல் 3 kW வந்துருங்க. போக வாட்டர் சாஃப்ட்னர் கொடுத்துருவாங்க. ப்ரெஷர் பம்பு, பவர் பேக்கப்பு,
ட்ரிங்கிங் வாட்டர் ஆரோ சிஸ்டம் வந்துடும், நெட்லான் வந்து எல்லா விண்டோக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, எலக்ட்ரிக்கல் சிம்னி வந்துடும், அது போக சோலார் வாட்டர் ஹீட்டர் டெரஸில் வந்துருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீட்டோட விலை பேசிக் மாதிரி போயிட்டீங்கன்னா 94 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, கம்ஃபர்ட் மாதிரி போயிட்டீங்கன்னா 99 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, லக்ஸரி மாதிரி போயிட்டீங்கன்னா 1,04 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா பில்டரோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், டேரெக்டாகவே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க.